ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம் இங்கிலீஷ் அந்த வேர்ப் பேஸ்டு சம்மந்தமாக. இப்போ நம்ம வந்து அனதர் ஒன் அந்த ஃபார்மேட் ஏபிசி அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்து அனதர் ஒன் வீடியோ நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இங்கிலீஷோட வேர்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ஸ்ட்ரக்சர்ஸாக நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ மூணுமே வந்துட்டு நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸ் என்னன்ற தமிழில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான இங்கிலீஷ் மீனிங்கை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெர்புன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வேர்பு வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து இதில் எடுத்துக்கிற போகிறோம். ஃபஸ்ட் ஒன் ஏ ஃபார்மேட் பார்த்துருக்கோம். அடுத்து ஏஏபி பார்த்துருக்கோம். அடுத்து ஏபிஏ ஃபார்மேட் பார்த்துருக்கோம். அடுத்து ஏபிபி ப்ரெசன்ட் டென்ஸு தனியாக இருக்கும், பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஒரே மாதிரி அந்த வேர்ட்ஸ் வரும், அதோட வெர்ப் வந்து ஃபார்ம் வேறு மாதிரி வரும். அடுத்து இப்போ பார்க்க போகிறது ஏபிசி, மூணுலேயுமே வேறு மாதிரி இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு வேர்ப் இருக்கும், பாஸ்ட் டென்ஸில் வந்துட்டு ஒரு வேர்ப் இருக்கும், அது வேர்ப் தட் மீன்ஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கும். அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த வேர்போட ஃபார்மேட் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும். இதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஆக்ஷன் தொடங்கு அப்படின்றது நமக்கு வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து தமிழில் வந்துட்டு தொடங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ் மீனிங் பிகின், அதான் வந்து அதுக்கான மீனிங். ஸோ அது V1 எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகின், V2 பார்த்தீங்கன்னா பிகெயின், ரெட் கலரில் எழுதிருக்கேன் பாருங்கள். அடுத்து V3 பார்த்தீங்கன்னா பிகன், அந்த மாதிரி தான் வரும். அடுத்து உடை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்துட்டு அதோட இங்கிலீஷ் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரேக். அதோட ஃபஸ்ட் ஒன் V1 பார்த்திங்க அப்படின்னா V1 பிரேக் தான் வரும். எப்போயுமே எந்த ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் வேர்பு V1 சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படியும் பிரேக். செகண்ட் ஒன் ஃபார்மேட் பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக். தேர்ட் ஒன் பாருங்கள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரோக்கன், அந்த மாதிரி தான் வரும். அடுத்து குடிக்கிறது நம்ம. ஓகேவா? ட்ரிங்க், அது அதோட அந்த தமிழ் ஆக்ஷன் வேர்ட்ஸ்க்கான இங்கிலீஷ் மீனிங் பார்த்திங்கன்னா ட்ரிங்க். அந்த ட்ரிங்க் தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், V1 ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எடுத்துக்கிறோம். V2 வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ராங்க், V3 பார்த்திங்கன்னா ட்ரங்க், அந்த மாதிரி தான் வரும். ஸோ அடுத்து வந்து செய், ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்திங்கன்னா டூ, பாஸ்ட் டென்ஸில் வந்து டிட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து டன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து சாப்பிடு, அதுக்கு வந்து அதோட அந்த ஆக்ஷன் அந்த வேர்டுக்கான அந்த இங்கிலீஷ் மீனிங் பார்த்திங்கன்னா ஈட். எந்த ஆக்ஷன் வேர்டு அப்படின்றது அதோட இங்கிலீஷ் மீனிங் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம அந்த வேர்ப் ஃபார்மட்ஸை நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னென்ன ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத யூ ஜஸ்ட் ரிமெம்பர், தென் யூ ஃபைண்ட் அவுட் த ரைட் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் த பர்டிகுலர் ஆக்ஷன். ஓகே, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பிடு, அதுக்கு வந்து அதுக்கான மீனிங் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈட். ஓகேவா? இங்கிலீஷ் மீனிங். ஸோ அது V1 வந்து ஈட். செகண்ட் ஒன் பாருங்கள் ஏட், ஈட்டன், அந்த மாதிரி தான் வந்துடும். அடுத்து வந்து மறந்து விடு. ஓகே, அதுக்கு வந்து இங்கிலீஷ் மீனிங் பார்த்திங்கன்னா ஃபர்கெட். அதோட V1 பார்த்திங்கன்னா ஃபர்கெட், ஃபர்காட், ஃபர்காட்டன், அந்த மாதிரி தான் வரும். கொடு, கிவ், அதான் வந்து அதுக்கான இங்கிலீஷ் மீனிங். அதோட V1 பார்த்திங்கன்னா கிவ், கேவ், கிவன், அந்த மாதிரி தான் வரும். போ அப்படின்னு சொல்கிறது, அதுக்கு வந்து இங்கிலீஷ் மீனிங் பார்த்தீங்கன்னா கோ. அதோட V1 பார்த்திங்கன்னா கோ, வெண்ட், கான், அந்த மாதிரி தான் வரும். தெரிந்து கொள், நோ. அதோட V1 பார்த்திங்க அப்படின்னா V1 நோ, V2 வந்து பார்த்திங்கன்னா நியூ. ஓகேவா? அடுத்து வந்து நோன், அந்த மாதிரி தான் வரும். ஸோ பாடு, அதோட இங்கிலீஷ் மீனிங் பார்த்திங்கன்னா சிங்கு. அதோட V1 ஃபார்மேட் சிங்கு அப்படியே தான் வரும். அடுத்து வந்து அதோட பாஸ்ட் டென்ஸ் பார்த்திங்கன்னா சாங், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்திங்கன்னா சங். எடு, டேக், அதோட V1 பார்த்திங்கன்னா டேக் தான் வரும். பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுக்கு, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன். எழுப்பு, எந்திரிக்க சொல்கிறோம்ல, அதுதான். ஓகேவா? வேக், அதான் அதுக்கான மீனிங், இங்கிலீஷ் மீனிங். ஃபஸ்ட் ஒன் V1 பார்த்திங்கன்னா வேக், அதோட பாஸ்ட் டென்ஸ் பார்த்திங்கன்னா ஓக். அடுத்து வந்து ஓக்கன். ஓகேவா? ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம சொல்கிறப்போ ஓக்கன் தான் நம்ம சொல்லணும். ஓகே, அணிந்து கொள், ஸோ வியர், அது அதுக்கான இங்கிலீஷ் மீனிங். ஸோ அதோட V1 பார்த்திங்கன்னா வியர். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் ஓர். அடுத்து வந்து தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா வான். ஓகேவா? அடுத்து எழுது, அதோட இங்கிலீஷ் மீனிங் பார்த்தீங்கன்னா ரைட். ஓகேவா? ஸோ அது ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்திங்கன்னா ரைட்டு, பாஸ்ட் டென்ஸ் வந்து ரோட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன். அடுத்து திருடு. ஓகேவா? ஸோ அதோட மீனிங் என்ன, இங்கிலீஷ் மீனிங் பார்த்திங்கன்னா ஸ்டீல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் V1 பார்த்திங்கன்னா ஸ்டீல், செகண்ட் ஒன் ஸ்டோல், தேர்ட் ஒன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்திங்கன்னா ஸ்டோலன். தென் எரி, அதோட இங்கிலீஷ் மீனிங் பார்த்திங்கன்னா த்ரோ, அது ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். ஓகே, அதோட V1 பார்த்திங்கன்னா த்ரோ தான் வரும். அடுத்து V2 பார்த்திங்கன்னா த்ரூ, தேர்ட் ஒன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்திங்கன்னா த்ரோன். ஓகேவா? ஸோ அடுத்து பார், அதோட இங்கிலீஷ் மீனிங் பார்த்திங்கன்னா சி. ஓகேவா? ஸோ அதோட ஃபஸ்ட் ஒன் V1 பார்த்திங்க அப்படின்னா சி, செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் எழுதிருக்கிறது சா. ஓகேவா? தேர்ட் ஒன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சீன். அடுத்து வந்து ஓட்டு. ஓகேவா? ஓட்டு, ட்ரைவ் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் பார்த்திங்கன்னா ட்ரைவ். ஓகே, ஸோ அதோட ஃபஸ்ட்டு V1 பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரைவ். அதோட V2 பார்த்திங்க அப்படின்னா ட்ரோவ். ஓகேவா? ட்ரோவ்.
ஆர் ட்ரூ அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா. ஸோ V3 பார்த்தீங்கன்னா ட்ரைவன், ஓகே, ட்ரிவன் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஓகேவா. தென் லாஸ்ட் ஒன் 19th கிளி. கிளி அப்படின்றது ஒரு பேப்பரை கிளியில் வந்து அந்த புக்கை கிளி அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேவா. ஸோ அதுக்கு இங்கிலீஷ் மீனிங் பார்த்தீங்கன்னா டியர். ஓகேவா. டர்ன்னு தான் நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா. டியர். ஸோ ஒரு டர் அதோட பாஸ்ட் பார்த்தோன்னா டோர். அடுத்து அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தோன்னா டோன். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம 5 ஃபார்மேட்டுமே நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் அஸ் அ பிகினர் யூ ஹவ் டு லேர்ன் தீஸ் 5 டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் ஃபார்மேட்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டென்சஸ் இல்லாமல் வந்து யூ கான்ட் மேக் எனி சென்டென்ஸ் ஃபார்மேட் இன் இங்கிலீஷ் and as well as you can't speak any sentence format right manner. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நம்ம வந்து V1 தான் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் டென்ஸில் நெவர் V2 கம்ஸ். அதே மாதிரி வந்துட்டு பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா V2 மட்டும்தான் வரும். சம்டைம்ஸ் டிட் ப்ளஸ் V1 வரும். அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா V1 மட்டும்தான் வரும். V2 V3 வராது நமக்கு. ஓகேவா. ஸோ அப்போ ஷெல் ப்ளஸ் V1 ஆர் வில் ப்ளஸ் V1 தான் வரும். அதுமாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா V3 மட்டும்தான் வரும். நெவர் V1 அண்ட் V2 கம்ஸ். அது மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸில் V1 ப்ளஸ் ING தான் வரும். ஓகேவா. அது இஸ் ப்ளஸ் V1 ப்ளஸ் INGயா இல்லை ஆர் ப்ளஸ் V1 ப்ளஸ் INGன்ற அது செகண்ட் ஒன் கேட்டகரி. அப்போ இப்போ நான் சொல்கிற அந்த 5 டென்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வி ஆர் யூஸிங் இன் அவர் லைஃப் ஃபார் ரெகுலர் கான்வர்சேஷன். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா V1 மட்டும்தான் வரும். அந்த V1 கூட எஸ் வருதா ES வருதா அப்படின்றது அது செகண்ட் கேட்டகரி. ஓகேவா. அடுத்து பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா V2 மட்டும்தான் வரும். சம்டைம்ஸ் டிட் ப்ளஸ் V1 வரும். அடுத்து ஃப்யூச்சர் டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா V1 மட்டும்தான் வரும். அது கூட ஷல் ஆர் வில் சேர்ந்து வரும். இதுக்கு இந்த டென்சஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் திரும்ப தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு மேக் எனி சென்டென்ஸ் ஆர் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் எனி சென்டென்ஸ் யூ ஷுட் நோ the verb formats. V1 and the present tense யூஸ் பண்ணுறப்போ வந்து which one tense we have to use, whether V1 V2 or V3. past tense யூஸ் பண்ணுறப்போ வந்து which one tense we have to use. future tense யூஸ் பண்ணுறப்போ வந்து which one verb we are using. present perfect யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு which one verb we are using, V1 V2 V3. அதுக்கப்புறம் அது கூட வரக்கூடிய அடிஷ்னலாக வரக்கூடிய தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். ஓகேவா. அப்போ நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துட்டு நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன சொல்லணும், ஐ ஏட்டுன்னு தான் சொல்லணும். ஐ ஈட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ ஒரு சில்ட்ரன்ஸ் வந்துட்டு இதை சொல்கிறதுக்கு வந்து ஓகே. ஒரு எல்கேஜி ஆர் அண்டர் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு சில்ட்ரன்ஸ் வந்து ஐ ஈட்டுன்னு சொல்கிறது ஓகே. ஒரு கிராஜுவேட்டாக இல்லை வந்துட்டு ஒரு ஹையர் பொசிஷன்ஸ் போகணும் அப்படின்னா யூ ஹவ் டு ஸ்பீக் இன் ரைட் டென்சஸ். டு யூஸ் ரைட் டென்சஸ் யூ மஸ்ட் நோ த வேர்ப் ஃபார்மேட்ஸ். V1 யூஸ் பண்ணணுமா, V2 யூஸ் பண்ணணுமா, V3 யூஸ் பண்ணணுமா. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதோட V1 என்ன, V2 ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸோட இங்கிலீஷ் மீனிங் என்ன, தமிழில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸோட இங்கிலீஷ் மீனிங் என்ன, அதோட தமிழில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் வேர்ட்ஸோட இங்கிலீஷ் மீனிங் என்ன, அந்த இங்கிலீஷ் மீனிங் தான் நம்ம வெர்புன்னு நம்ம சொல்கிறோம். அந்த வெர்ப் வந்துட்டு V1 ஃபார்மேட்டில் எப்படி இருக்கும், V2 ஃபார்மேட்டில் எப்படி இருக்கும், V3 ஃபார்மேட்டில் எப்படி இருக்கும். தட் மீன்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் பேஸ். நீங்கள் எந்த ஒரு கம்யூனிகேஷன் கிளாஸ் போனாலும் சரி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போனாலும் சரி, இதுதான் ஃபஸ்ட் உங்களுக்கு. இது தெரியாமல் வந்துட்டு யூ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் அண்ட் யூ கான்ட் மேக் சென்டென்ஸ். ஓகேவா. ஸோ தேங்க்யூ. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டென்சஸை பேஸ் பண்ணி நம்ம ரெகுலர் கான்வர்சேஷனுக்கு வந்து ஒரு 5 டென்ஸ் நமக்கு இருந்தாலே போதும். ஓகேவா. ஸோ அந்த 5 டென்ஸில் அந்த 5 டென்ஸ்லையுமே வந்துட்டு இந்த V1 V2 V3 பிளேஸ் எ மேஜர் ரோல். ஸோ அது எப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். ஓகேவா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இருக்க டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஒன். without communication you can't expose your skills and you can't expose your capacity to others. ஸோ நம்மளோட மேஜர் ட்ராபேக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா we have an idea but we can't how to express that. அதுக்கு என்ன மீடியமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா the language. தமிழில் சொன்னாலும் நோ இஷ்யூஸ். ஓகேவா. இங்கே வந்து யாருமே தமிழை பற்றி யாரும் இங்கே குறை சொல்ல போகிறதில்ல. பட் ஒரு கார்ப்பரேட் லெவலில் போகிறப்போ இல்லை ஒரு ஹையர் லெவலில் போகிறப்போ வந்துட்டு அட்லீஸ்ட் மினிமம் கான்வர்சேஷன் ஆர் ஒரு இனிஷியலாக ஒரு 5 to 10 minutes வந்துட்டு யூ ஹவ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். தென் ஒன்லி திஸ் சொசைட்டி வில் ரிமெம்பர் யூ ஆர் அ நாலேஜபிள் பர்சன். ஸோ ஹியூமன் பீயிங் இஸ் அ ஒன் கைண்ட் ஆஃப் சோசியல் அனிமல். ஸோ வி ஹவ் டு அக்செப்ட் அவர் சோசியல் கண்டிஷன்ஸ், சோசியல் தாட்ஸ். நான் வந்து தமிழில் தான் பேசுவேன் அப்படின்னா தமிழில் பேசினா தப்பு ஒன்றும் இல்லை. ஓகே, நோ இஷ்யூஸ். பட் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் போகணும். தமிழ் பேசி எத்தனை பேர் இன்றைக்கி வந்துட்டு தே ஆர் டூயிங் தேர் குட் ஜாப்ஸ். ஓகேவா. தே ஆர் ஏர்னிங் மணி மச் மோர் அமௌண்ட் ஆஃப் மணி ஆல்சோ. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒரு கிராஜுவேட்டாக நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியலை அப்படின்றத எந்த ஒரு இடத்துல இனி வந்து யூ ஷுட் நாட் ப்ரூவ். அதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பட்
ஐ லைக் டு ஸ்பீக் இன் தமிழ் ஆல்சோ. அதுதான் நான் சொல்ல வர்றது. ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அதை வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்துக்குங்க. ஓகேவா? ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறது அதே தான். ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ், no problem to make a communication in English, but I like to speak in Tamil always. So okay, thank you.